இன்னைக்கு அது இல்லையே. எடுத்த உடனே 500 பேர்களுக்கு 1000 பேர்களுக்கு குரூப்பாவே அனுப்பிடுவோம் நம்ம எல்லாத்தையும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். உங்களுடைய குறைகள் அல்லாஹ்விடத்திலே நாளை வெளியிடப்படும் அந்த நேரத்தில் உங்களுக்கு சிரமமாகிவிடும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் அல்லவா. ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் கரம் வைப்பது இஸ்லாத்தில் ஹராம் என்று சொன்னார்கள். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அவனுக்கு இருக்கின்ற ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களின் உணர்வுகளை மதியுங்கள், அவர்களுடைய குறைகளை மறையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாட்டில் எப்படி போயிட்டு இருக்குது என்று சொன்னால், எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. மாமிசம் சாப்பிட முடியவில்லை, மாமிசத்தினுடைய உரிமைகள், உண்ணக்கூடிய உரிமைகள் தடை செய்யப்படுகிறது, உடுத்தும் ஆடைகள் தடை செய்யப்படுகிறது, குடியுரிமைகள் தடை செய்யப்படுகிறது, ஓட்டுரிமைகள் தடை செய்யப்படுகிறது. இன்னைக்கு உரிமைகள் எல்லாம் நம்மை விட்டு போகிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 10ஆம் தேதி மனிதன் உரிமை தினம் என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர்களின் உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் பிறர் குறைகளை கூறிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடைசியாக மரணமாகக்கூடிய நேரத்திலே, அவர்களின் மரண தருவாயிலே களிமா வருவதற்கு அவருடைய நாவு மறுத்துவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய சகோதரன் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் மானங்களையும் குறைகளையும் நீங்கள் மறைப்பது அவசியமான விஷயம். அதிலே நீங்கள் மறைக்காமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், நாளை நம்முடைய நிலைமைகள் கடைசி நிலைமை களிமா இல்லாத நிலைமையாக போய்விடும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுப்பதற்கு மட்டுமல்ல, அடுத்தவர்களின் உரிமைகளில் தேவையில்லாமல் நுழைவதையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் நமக்கு கண்டிஷனாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்